பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 26ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 John chapter 4 verse 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு காரியத்தை நம்மிடத்தில் கேட்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாருன்னு சொல்றார் ஆண்டவர்? அவன் பொய்யன், பொய் பேசுகிறவன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்ம எல்லாரும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்கள், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நிச்சயமா நம்ம எல்லாரும் ஆண்டவரை ரொம்ப அன்பு செய்கிறோம், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம். அதனால தான் நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். பிரைஸ் காட். ஆனால் அடுத்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகோதரனை பகைத்தால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் என் கூட இருக்கிற சகோதரனை என்னால் என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல, அவங்கள பகைக்கிறேன். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லை சர்ச்சில் உள்ளவங்களா கூட இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம அவங்கள பகைக்கிறோம், இல்லை அவங்கள நம்மளால் நேசிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் பொய் பேசுகிறவனாக நான் காணப்படுகிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, என் சகோதரனை என்னால் நேசிக்க முடியல. அவங்கள நான் பகைக்கிறேன், அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபமாக வருது அப்படின்னா நம்ம யாரா? பொய் பேசுகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் சகோதரனை என்ன செய்கிறேன்? பார்க்குறேன், ஆனால் என்னால் அவங்கள என்ன பண்ண முடியல, அன்பு செய்ய முடியல. ஆனால் காணாத தேவன் ஆண்டவரை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த தேவனை நான் என்ன செய்கிறேன்னா நான் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறேன்னா, அது ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்படி நடக்கும், அது எப்படி சாத்தியமாகும்? நீ காண்கிற சகோதரனை உன்னால் நேசிக்க முடியல, பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரியை உனக்கு நேசிக்க முடியல, அப்போ பார்க்காத ஒரு தெய்வத்தை நீ எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். யதார்த்தமான ஒரு கேள்விதான் இல்லையா? நம்ம பார்க்குறவங்களே நம்மளால நேசிக்க முடிய மாட்டேங்குது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற தேவன் பார்க்கவே இல்லை நம்ம, ஆனால் அவரை நான் எப்படி நேசிக்க முடியும்? அப்போ நம்ம யாராக மாறிடுறோம்? பொய்யனா மாறுறோமே. இன்னைக்கு நம்மளே நிதானித்து பார்க்கலாமா? நம்ம எத்தனை பேர்கிட்ட கோபத்தோடு இருக்கிறோம், எத்தனை பேரோட வைராக்கியம், நான் இவங்களை பார்க்கவே மாட்டேன், நான் இவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு எத்தனை பேரை மனசில் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாட்களாக பகையையும் வைராக்கியத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வருஷத்தில் இல்லை ஏதோ ஒரு டைமில் என்னமோ ஒரு காரியத்தை அவங்க செய்தாங்க, அது நிமித்தமாக இன்னும் பகையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் வெறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. எவ்வளோ வசனத்தை கேட்குறோம். எத்தனையோ குட் ஃப்ரைடேவை நம்ம கடந்து போயிருக்கிறோம். இப்போ கூட அருமையாக சிஸ்டர் ரத்தத்தை குறித்து பாடினாங்க. அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்குது. அந்த ரத்தத்தினால நம்மளால ஏன் அடுத்தவங்களை மன்னிக்க முடியல? நம்ம எல்லாருமே அந்த இடத்துல நம்ம தவறுகிறோம் இல்லையா? நம்மளுடைய சகோதரியோ நம்ம வெறுக்குவதற்கு அவர்களை நாம் வெறுப்போமே ஆனால், அவர்களை பகைப்போமே ஆனால், பகை என்றது நம்மளுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நான் தேவனை நேசிக்கவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஒருவேளை ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நேசிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, இப்படிலாம் பாடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லவே இல்லை, நீ என்னை நேசிக்கவே இல்லை. நீ நேசிச்சின்னா அவங்கள நீ கட்டாயமாக மன்னிச்சிருப்ப அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மன்னிக்க
ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்கலாமா? அவங்க ஒருவேளை பெரிய தப்பை பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பங்கை அவங்க எடுத்து வஞ்சிச்சிருக்கலாம். இல்லை நம்மளை ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழவே கூடாதுன்னு சொல்லி அவங்க என்னமோலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். என்ன வேணால் பண்ணட்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் தானே நம்மளெல்லாம் நடத்துகிறார். கர்த்தர் தானே நம்மளை வாழ வைக்கிறார். சொத்துக்கள், பணங்கள், இது நிமித்தமாக இன்னைக்கு எத்தனை உறவுகள் பிரிந்து காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த பணம்ன்ற காரியம், இந்த சொத்து, இந்த நகை, இந்த மாதிரி இந்த உலகத்தோடு போகிற இந்த பொருட்களின் நிமித்தமாக எத்தனை பேர் பகையை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பெருசுன்னு சொல்லி இன்னைக்கு சகோதர சகோதரிகளிடத்துலையே என்ன இருக்குது? சண்டையும் பிரிவினையும் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வாசித்து பாருங்க. அன்பை குறித்தே இந்த அதிகாரம் இருக்குது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மளுடைய அன்பை பிரிக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அப்போ இந்த சகோதரனை என்னால் நேசிக்க முடியும். அல்லேலூயா, ஆமேன். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்துல அன்பு கூற வேண்டும். He must love his brother. He must அன்பு கூற வேண்டும். நீ முடிஞ்சா அன்பு கூறு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, நீ கட்டாயமா அன்பு கூறணும். இது கற்பனைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு யார் மேல நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு பகை, அவங்கள நினைக்கும் போதே ஐயோ இவங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அவங்கள நம்ம அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவங்க நமக்கு விரோதமாக செய்த எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்னென்ன பாவங்கள், எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் மறந்து துரோகியாக வாழ்ந்தோம். ஆனால் நம்மள ஆண்டவர் நேசிச்சார் இல்லையா? அந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் எனக்கு விரோதமாக செய்த பாவத்தை செய்த மற்றவர்களையும் நான் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறக்க வேண்டும். அந்த பகை என்பது நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுரூப அனுபவத்தில் கடந்து வந்தவர்கள். ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். நமக்குள்ள அந்த பகை உணர்வு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிற நம்ம சகோதரர் எல்லாரையும் நாம நேசிப்பது நமக்கு கடமையா இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸோ ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும் போதே உங்களுக்கு மனசுல யாரை குறித்து உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ அவங்களோடு நம்ம ஒப்புரவாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இத்தனை வருஷமா நான் பேசல அப்படின்னு வைராக்கியம் பாராட்டுறது நல்லதில்லை பிரியமானவர்களே. நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ ஊழியங்களை செய்கிறோம். இப்படி நம்ம வைராக்கியமா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு மகிமைப்படுவாரா? ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரா? கட்டாயமா இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களோ ஒப்புரவாயிடலாம். நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தாழ்ந்து போய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமே. நம்ம இருதயத்தில் பகை என்பது இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தரை நான் நேசிக்கிறேன், நான் உண்மையாக நேசிக்கிறேன், நான் பொய்யா நேசிக்கலப்பா, நான் பொய்ய நல்ல ஆண்டவரே, நான் உங்களை உண்மையாக தான்ப்பா நான் நேசிக்கிறேன், நான் அவங்களையும் நேசிக்க எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்க. சில காரியங்களை என்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல, எனக்கு அந்த பலனை கொடுங்கப்பா, நான் அவங்களையும் மன்னிக்கிறதுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா?